கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் இனிதான நாமத்தினால இந்த திங்கக்கிழமை சாயங்கால வேளையில் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி. ஜெபிக்கலாமா? இரக்கம் நிறைந்தவரே, இரக்கத்தின் ஐஸ்வர்யனே, இந்த திங்கக்கிழமை சாயங்கால வேளையில் இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையிலும் உங்கள் சமூகத்தில் திறந்தாழ்த்தி அர்ப்பணிக்கங்க. இதுவரையும் தாங்கி ஏந்தி சுமந்து தப்பு வைத்தீங்க. உங்கள் வார்த்தை எங்களில் நிலைத்திருந்துச்சு. பயப்படாதேன்னு சொல்லி சொன்னீங்கப்பா. பயப்படாதபடி இதுவரையும் கூட இருந்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய படகுலையும் நீங்கள் நங்கூரமாக இருந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். வியாதி, வறுமை, போராட்டம், பசி, பஞ்சத்திலையும் மீட்டெடுத்த தெய்வமே, உங்கள் கிருபை பெரியது, உங்கள் அரவணைப்பு பெரியதுப்பா. கைவிடாதபடி நேசிச்சிங்க. உங்கள் கரம் தாங்கி சுமந்தது, அதுக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. இம்மட்டும் தாங்கி வந்த கிருபைக்காக நன்றி. விசேஷமாக இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் சமூகத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்க. சகலத்தையும் செய்ய வல்லவர். பிள்ளைகளை நேசித்து இந்த நிமிஷத்தில் ஒரு விடுதலையை காண செய்ய போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். பயமற்ற ஒரு ஜீவியமாக வாழத்தக்க, உங்களை ஆராதிக்க, துதிக்க, போற்ற ஒரு பெரிய சாக்கியத்தை கட்டளையிட போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. திறந்தாழ்த்தி ஒப்பு கொடுக்க. முதியோர்லேருந்து சிறியோர் வரையும் வாலிப பிள்ளைகளையும் கரங்கள் அர்ப்பணிக்க. பலத்த காரியத்தை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிதான நாமத்தினால மறுபடியும் உங்களை வாழ்த்துகிறேன். காலங்கள் மிக வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கு. காலம் மிக வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த காலத்தை ஆதாயப்படுத்தாத ஒவ்வொரு மனிதனும் மிக தாமதமாக காத்திருக்கான். இந்த காலத்தின் அருமை தெரியாத ஒவ்வொரு மனிதனும் இந்த காலத்தை பாக்கியமாக பெற்றுக்கொள்ள, அது அனுபவிக்க தெரியாத ஒவ்வொரு மனிதனாக இருந்து காலத்தையும் நேரத்தையும் விரயம் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பார்த்து சொல்கிறார், எனக்காக ஏதாவது செஞ்சது உண்டா? நீ இன்னும் வெறுமனையாக இருக்கியே, நீ இன்னும் ஒன்றும் இல்லாமல் இருக்கியே, எனக்காக ஏதாவது செய்வியா? அவங்கள பார்த்து அவர் கேட்கார். எதுக்கு எடுத்தாலும், எதை எடுத்தாலும் நீ பயந்து நடுங்கி கொண்டிருக்கிய மகனே, மகளே, இது என்ன நடக்கும்? இது ஊரார் என்ன பேசுவாங்க? நான் இயேசுவை தொழுது கொண்டு ஆராதிச்சா யார் எது சொல்லுவாங்களோ? என் மறைவுகளிலிருந்து கர்த்தரை நான் எப்படி கூப்பிடுவது? இந்த காரியத்தை கர்த்தர் எனக்கு தான் செஞ்சாரா? இந்த காரியம் எனக்கு ஏற்படுத்துவது தானா? எல்லாத்துலேயும் பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து சொல்கிறார், வேதனையோட, கண்ணீரோட, பாடோட, துக்கத்தோட, இனி அடுத்த கட்ட கால் பதிப்பு எப்படிப்பட்டதாக இருக்குன்னு தெரியாமல், அடுத்த நாளைக்கு நான் என்ன செய்யணும்னு தெரியாமல், நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற பிள்ளைகளை பார்த்து சொல்கிறாரு, பயப்படாதே, பயப்படாத. உன் கையை நான் பிடிச்சிருக்கேன், நீ பயப்படாத. உன் கரமை நான் பிடிச்சிருக்கேன், நீ பயப்படாத. உன் கரத்தை நான் பிடிச்சிருக்கேன், நீ பயப்படாதப்பா. எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை பாருங்க. இன்னைக்கு நடுங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து சொல்கிறார், பயந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து சொல்கிறாரு, பயப்படாதப்பா, நான் இருக்கேன், நான் இன்னும் உயிரோடு இருக்கேன். இதோ மரித்தேன், நான் சதா காலமும் உயிரோடு இருக்கேங்கிற வார்த்தையின்படி உன்னை நான் உற்று விசாரிக்கேன், உன்னை நான் கவனிக்கேன், உன் மேலே நான் பிரியமாக இருக்கேன், உன் வாழ்க்கைங்கிற படகுல நான் அங்கூரமாக இருக்கேன். அதனால் நீ பதறாத, நீ பயப்படாத, நீ தெளிந்த புத்தியோடு இரு. நீ தேவ கிருபையை பெற்றுக்கொள்ளக்கூடிய மனுஷன். பிசாசினுடைய வஞ்சிப்புக்கும் இந்த உலக இன்மைக்கும் நீ உன் இருதயத்தை ஒப்பு கொடுத்து ஓடாதபடி உன் இருதயத்தை தேவ சமூகத்தில் காத்திருக்கும்படி செய்யுங்க. இன்றைக்கி ஒவ்வொரு மனுஷனும் வாழ்க்கையில் நம்ம என்ன செய்ய போகிறோம், அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம், அடுத்தது நம்ம காரியம் எப்படியா இருக்கும் அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவை விட்டு மிகவும் பின்னால் தள்ளி ஓடிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து சொல்கிறாரு, ஏன் நீ பயந்து பின்தங்கி ஓடுற? ஏன் நீ பயந்து பின்தங்கி ஓடுற? நீ எழும்பி பிரகாசிக்கும் போது, உன் இருதயத்துக்குள்ளே அந்த எழுப்புதல் வரும்போது, நான் உன் காரியத்தை துரிதமாக வாக்கிய பண்ணுவேன். அதனால் நீ பயப்படாமல் எழுந்துச்சு ஓடு.
ஹல்லேலூயா. உங்களால் தைரியப்பட்டு திடன் கொள்ள முடியுமா? கர்த்தாவேன்னு இன்னைக்கு கூப்பிட முடியுமா? தாவீதின் குமாரனேன்னு இன்னைக்கு கூப்பிட முடியுமா? இந்த காரியம் எனக்கு எப்படி நடந்தது, இது எனக்கு நடக்குமா நடக்காதா, இது எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லி ஒவ்வொரு நேரமும் திடன்படாமல் தைரியம் கொள்ளாமல் யோசிப்பிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து உற்று கேட்காரு. உன்னை தான் பார்த்து கேட்கப்பா, உன்னை மட்டும்தான் நான் பார்த்து கேட்குறேன். நீ இன்னைக்கு பலப்பட மாட்டியா? நீ இன்னைக்கு பலன் ஊன மாட்டியா? உன் கால் பலப்படாதா? நீ கால் ஊண்டி நிற்க மாட்டியா? நான் உனக்கு பலன் அளிக்கக்கூடிய தேவன் அல்லவா? உனக்கு நான் பலன் கொடுக்கக்கூடிய தேவன் அல்லவா? அருமையான தேவஜனமே, கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு பலன் அளிக்க வல்லவராக இருக்கார். அந்த கிறிஸ்துவுடைய அன்பு உங்கள் மேலே ஊற்றுறதுக்கு வல்லமையாக இருக்கார். அந்த கிறிஸ்துவின் அன்பை பருகத்தக்க தேவ கிருபை பெற்ற பிள்ளைகளாக நீங்கள் வாழத்தக்க இருக்கீங்களா? தேவனுடைய ஸ்லாக்கியம் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீ வாய் திறந்து கூப்பிட்டது உண்டா? நீ அவரோட பேசினது உண்டா? அவரோட அசைவாடினது உண்டா? அவரோட பேச பிரியப்பட்டிருக்கியா? என்னைக்காவது ஒரு நாளாவது நான் இந்த வேதத்தை எடுத்து தியானிக்கலையே, நான் முழங்கால் படியிலேயே, இந்த உலகத்தில் உள்ள எல்லா போராட்டத்தையும் நான் அனுபவித்து கொண்டு வரனே, என்னை விடுவிக்க கர்த்தர் ஒருவர் இருக்காருங்கிற எண்ணம் எனக்கு ஏன் வரல? நான் சிந்தித்து செயல்படாதபடி ஜெபங்கிற விஷயத்தை நான் அலட்சியம் பண்ணதுக்கு அர்த்தம் என்ன? நான் ஜெப ஜீவியாக வாழாதபடி நான் பின்மாற்றம் அடைந்ததுக்கு காரணம் என்ன? என்னைக்கா ஒரு நாள் யோசித்தது உண்டா? ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஒற்று விசாரிக்க போய் தான் இன்றைக்கி நம்ம ஜீவனோடு இருக்கோம், பாதுகாக்கப்படுறோம். தேவ தயவு கிடைக்கி, தேவ கிருபை உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கு. ஒவ்வொரு நாள் பொழுதும் ஒவ்வொரு நொடி பொழுதும் கர்த்தர் தயவாய் உங்களை பாதுகாத்து வந்துகிட்டு இருக்கார். இம்மட்டும் காத்தவர் இனிமேலும் காக்க வல்லவராக இருக்கார். பிள்ளைகளா, பயப்படாதபடி திடன் கொண்டு, அப்பா நான் உங்கள் சமூகத்தில் உள்ள பிள்ளை, உங்களையே நோக்கி பார்க்கக்கூடிய முகம்னா, நான் வெட்கப்படாதபடி இதுவரையும் உங்கள் கரம் எங்களை தாங்குச்சேன்னு சொல்லி கேட்டது உண்டா? பிரியமான தேவஜனமே, இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் இன்னைக்கு விசாரிக்க வல்லவராக இருக்கார். இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்றைக்கி ஒரு புதிய காரியம் நடக்க போகுது. அந்த எம்மா ஒரு சீஷர்களுக்கு நடந்தது போல இன்னைக்கு ஒரு பலத்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். இன்னைக்கு ஒரு பெரிய காரியம் கர்த்தர் உங்களுக்கு நடத்த போகிறார். ஐயோ, இந்த தேசத்தையும் இந்த உலகத்தையும் இந்த உலகத்தார்களையும் கண்டு பயந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் இன்னைக்கு ரட்சித்து மீட்க போகிறேன். அந்த பிள்ளைகளுக்கு நான் ஆறுதல் அளிக்க போகிறேன். அப்பா நீ பயப்படாத, உன் கடனை கண்டு நீ பயப்படாத, உன் வறுமையை கண்டு நீ பயப்படாத, உன் பசியாற்ற நான் வல்லவராக இருக்கேன், நல்ல யோசனை தர்றதுக்கு நான் வல்லவராக இருக்கேன், கிருபையை தர்றதுக்கு நான் வல்லவராக இருக்கேன் என்ற தயவு கிருபை எல்லாம் இருக்குங்க. அந்த காருண்யத்தை பெற்றுக்கொள்றதுக்கு இந்த வேத வாசிப்பு இருக்கா? அந்த காருண்யமான தயவை பெற்றுக்கொள்றதுக்கு உன்ற ஜெப கிருபை இருக்கா? ஒன்றும் இல்லாமல் இந்த உலகத்தில் இருந்து போராடிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் இன்னைக்கு விசாரிக்க வந்துட்டு இருக்கார். அவருடைய வருகை நிமித்தம் நீ அவர்கிட்ட என்ன ஆயத்தப்பட்டு வச்சிருக்க? அவருடைய வருகையின் பொழுது நீ என்ன ஆயத்தப்பட்டிருக்க? கர்த்தராகிய இயேசு உன் கண்மலை அல்லவா? அந்த கண்மலையில் இல்லாத செழிப்பா உனக்கு இந்த உலகத்தில் கிடைச்சிட போகுது. அந்த கண்மலையில் இல்லாத செழிப்பாமான மகள் இந்த உலகத்தில் உண்டு. நீ விசாரிக்கப்படணும் அல்லவா? நீ விசாரிக்கப்படணும் இல்லை. நீ விசாரிப்பு இல்லாமல் அனுதினமும் கண்ணீரோட, வருத்தத்தோட, சஞ்சலத்தோட, ஐயோ என்னுடைய காலங்களும் நேரங்களும் வீணாகி கொண்டிருக்கே, நான் வறுமையும் பசியிலையும் இருக்கனே, என் கண் மறைவுலேருந்து எனக்கு விடுதலை இல்லையே, என் வாழ்க்கை போராட்டத்திலேருந்து எனக்கு விடுதலை இல்லையே, எனக்கு வீணான மனக்குழப்பம், எனக்கு வீணான சஞ்சலம், என்னுடைய வேலையில் இடைஞ்சல், என் வாழ்க்கையில் இடையூறு, சகலத்தையும் கர்த்தர் மீட்பார்னு சொன்னாங்களே, இந்த இயேசு சதா காலமும் உயிரோடு இருக்கிறவர் அல்லவா? உன் வாழ்க்கைங்கிற படகுல அவர் இருக்கார்ல, உன்னை மீட்க வல்லவராக இருக்காரே, உனக்கு ஜெயம் கொடுக்கக்கூடிய கிறிஸ்து அல்லவா? நீ மறந்து பின்மாற்றத்துக்குள்ளே போனது எப்படி? நீ மறந்து பின்மாற்றத்துக்குள்ளே போனது எப்படி மகனே மகளே? உன் ஜெப கிருபையை நீ அதிகப்படுத்தணும் இல்லையா? வேதம் சொல்லுது, ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில்
41வது அதிகாரத்தில் 13வது வசனம் சொல்லுது, அவர் உன் கரத்தை பிடிச்சிருக்காராம், உன் கரங்கள் பிடிக்கப்பட்டிருக்கு, அதனால் நீ பயப்படாத. அவர் உன்னோட இருக்கார், நீ பயப்படாத. தேவனாய் இருக்கிற கர்த்தர், உனக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை பிடிச்சிருக்கேன்ப்பா, நான் உன்னை ஆழத்தில் விட போறது இல்லை, தண்ணியில் நீ அடிச்சு போகிறது இல்லை, அந்த அக்கினி ஜுவாலையிலையும் நீ பற்றிக்கிறது போறது இல்லை. காரணம், இந்த கிறிஸ்து உன் தேவன், இந்த இயேசு கிறிஸ்து உன் தேவன். அதனால தான் இதுவரையும் உன்னை பாதுகாத்திருக்காரு. எவ்வளவு ஜலப்பிரவேலம் வந்தாலும் அவர் தன்னுடைய கரங்களில் உன்னை அரவணைச்சு வச்சிருக்காரு. நீ மீட்கப்பட்ட பிள்ளை, நீ மீட்கப்பட்ட பாத்திரம், நீ கர்த்தரால் மீட்கப்பட்ட பாத்திரமான மகளே. இந்த உலகத்துக்குள்ள உன் ஆத்துமாவையும் உன் சரீரத்தையும் உன் எண்ணங்களையும் ஒப்பு கொடுக்காதபடி தேவ தயவு பெற்ற பிள்ளையா, சத்தியத்துக்கு தூணும், சாட்சிக்கு ஆதாரமான பிள்ளையா நீ வாழ்ந்து காட்ட போகிற கிருபைக்காக கர்த்தருக்கு நீ நன்றி செலுத்தணும். ஐயோ, என்னை நீங்கள் மனம் மாற்றிட்டீங்க, நான் விடுதலை பெற்றுட்டேன், இந்த காரியம் எனக்கு கர்த்தரால் வந்தது, இனி நான் மாய்மாலத்துக்குள்ளேயும் உலகத்துக்குள்ளேயும் போராட மாட்டேன், இனி நான் அந்த உலகத்துக்காக ஓட மாட்டேன், இனி இந்த உலக லௌகிகத்துக்கு என்னோட இருதயம் ஒப்பு கொடுக்கப்படாது, இந்த உலக ஆசை, இந்த உலக பாவம், இந்த உலக இச்சைக்குள்ளிருந்து நான் வேர்பிரிக்கப்பட்ட பாத்திரம், நான் வைராக்கியமாக இந்த கிறிஸ்துவ ஜீவியத்துக்குள்ளே வாழுவேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார். அப்படிப்பட்ட தேவனுக்கு ஒரு சாட்சியாக நான் வாழுவேன். அவருடைய பிள்ளையா வாழ்றதுக்கு எனக்கு தகுதியை கொடுத்துருக்காரு, நல்ல ஞானத்தை கொடுத்துருக்காரு, தேவ கிருபையை கொடுத்து என்னை இதுவரையும் பாதுகாத்திருக்கார். அப்படிப்பட்ட அப்பாவுக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன். இனி நான் இந்த உலகத்தில் வாழ்நாள் முழுவதும் கிறிஸ்துவின் அன்புக்குள்ளே வாழுவேன். தேவ அன்பை விட்டு வேற அன்புக்கு நான் ஏங்க போகிறது இல்லை. இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை எனக்கு போதுமான வாழ்க்கையாக இருக்கத்தக்க தேவ கிருபைப்பட்ட பிள்ளையா நான் வாழுவேன்னு சொல்லி உன் வாழ்க்கையின் பயணங்களை கர்த்தருக்குள்ளே அசைவாடுவியா? நீ உன் வாழ்க்கையின் பயணத்தை நீ கர்த்தருக்குள்ளே அசைவாடுவியா? கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறாரு, பயப்படாதப்பா, நான் உன்னோட இருக்கேன். ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடுங்க. இறக்க நிறைந்தவரே, இந்த மாலை வேளையில் இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் சமூகத்தில் திறந்தாழ்த்துக்கிற ராஜா, தூரத்துக்கும் பக்கத்துக்கும் செய்யமானவரே, பயப்படாதேன்னு சொன்னீங்களாப்பா. பிள்ளைகளுடைய பாடுகள், உபத்திரவங்கள், கண்ணீர்கள் நீங்கள் அறிவிங்க. பயப்படாதபடி திடன் கொள்ளத்தக்க தேவ வார்த்தையை அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் பதிக்க போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் ராஜா. தூரத்துக்கும் பக்கத்துக்கும் செய்யமானவரே, நாங்கள் உங்களிலும் நீங்கள் என்னிலும் நிலைத்திருக்கத்தக்க பலத்த அதிசயத்தை செய்ய போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் சமூகத்தில் திறந்தாழ்த்துக்கிறேன் ஐயா. ஐயா, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரமாக இருப்பான்னு சொன்னீங்களே, பிள்ளைகள் விதைச்ச ஒவ்வொரு விதைக்கு தக்க அறுவடையை காண செய்ய போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த சேனலுக்காக, இதில் பணிபுரியக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். என்னுடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறேன். அடிமையின் திறந்தாழ்த்தி ஒப்பு கொடுக்க தயவும் கிருபையும் சூழ்ந்து வளரட்டும். மோசே கூடாரத்தை உங்கள் கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசு மூலம் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட்.